கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்கள் அசருதீன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நான் பைக்கில் வரும்போது கேட்டதான ஒரு காரியம், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய சாபங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அதோட ஆண்டவர் இன்றைக்கி நைட்டு நீ தனியாக வா அப்படிங்கிறதா சொன்னார். நான் சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரனை போல தான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு நிறைய முறை என்னோட பேசியிருக்கிறாரு, நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. அதனால் இப்போ கூட ஆண்டவர் என்ன சொன்னார், நீ தனியாக வா, நான் உன்னோட பேசணும் அப்படின்னு. இப்போ நான் அதான் தனியாக போயிட்டுருக்கிறேன். நான் போகிற இடம் வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு கம்மாய் பகுதி, இருட்டாக இருக்குது. ஆண்டவர் என்னை தனியாக வர சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். இதை யார் யாரெல்லாம் கேட்டுட்ருக்குறீங்களோ உங்களுக்கும் சேர்த்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் பேர் தெரியலை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. நான் இதை வந்து வீடியோவுக்காக போடலை, என் மனசார நான் சொல்கிறேங்க. அது என்னன்னு தெரியலை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு எனக்குள்ளே தேவன் அந்த உணர்வுகளை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே தேவனுடைய கிருபை தான். நீங்கள் நினைக்கலாம் வீடியோவுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி போடுறாப்பிள்ளையோ அப்படிலாம் நினைக்கலாம். கர்த்தருக்கு உண்மையாக சொல்கிறேன், அப்படிலாம் இல்லைங்க. என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கேடுகட்ட வாழ்க்கை. அதுலேருந்து தேவன் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கார். அதனுடைய பலனை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, பலனை அனுபவிச்சிருக்கிறேன். நீங்களும் அனுபவிக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. நாம் என்னத்தங்க எடுத்துகிட்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இருக்கிற வரை சந்தோஷமாக இருக்கணும். நம்மளை படைத்த தேவனை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். சரி, நீங்களும் வாங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற போகிறேன். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறலாம். இது வீடியோவுக்கான பதில் அல்ல, இது வீடியோவுக்கான பதிவு அல்ல. எனக்கு இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. நானும் எங்கள் அப்பா பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டதான ஒரு காரியம் அதுதான். ஆண்டவரே, இந்த சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமப்பான்னு கெஞ்சிக்கிட்டு வந்தேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ நைட்டுக்கு உன்னுடைய கம்மாயில் நான் எப்போயும் ஆண்டவர்கிட்ட ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போவேன், அந்த இடத்துக்கு ஆண்டவர் வர சொன்னார். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இது முடிகிற வரை பாருங்கள், இந்த வீடியோ முடிகிற வரை பாருங்கள். உடனே கேட்டுறக்கூடாது, ஆண்டவர் வருவாரா, நேரில் பேசுவாரா, நேரில் சத்தமாக பேசுவாரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் இருதயத்தில் உள்ளவர் எனக்கு கேட்குற மாதிரி பேசுவார். சரியா? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அவர் எனக்கு கேட்குற மாதிரி பேசுவார். மறுபடியும் சொல்கிறேன், நான் வீடியோவுக்காக போடலைங்க. ஐயோ வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படிலாம் இல்லை. நான் இந்த வீடியோ போடுறதே ஆண்டவருடைய அந்த அனுமதினால தான் போடுறேன். ஆண்டவர் தான் சொன்னார், நீ வீடியோ போடு, நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தேவன் எனக்கு நிறையா சாட்சிகளை செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா நான் இயேசுவை ரொம்ப வெறுத்தாளுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு இயேசுனா பிடிக்காது. அப்படிப்பட்ட என்ன தேவன் ரொம்ப மாற்றி வச்சுருக்கிறாரு. அவர் செஞ்ச நன்மைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சமே இல்லைங்க, கொஞ்சம் நெஞ்சமே இல்லை. அவர் எவ்வளவோ வியக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எனக்கு செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களோட காலை பொழுதில் கூட வீடியோ எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஆண்டவர் என்னோட பேசினார்னு கதர்னு. இந்த இடத்துலலாம் ஆண்டவர் எனக்கு என்னோட பேசியதான இடங்கள் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம். நைட்டில் உங்களுக்கு எதுவும் தெரியலை, ஆனாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறோன்னு சொன்னார் இல்லையா, அதனால் போயிட்டுருக்குற இந்த பகுதிக்குள்ளே. இது ரொம்ப காடு பகுதின்னு சொல்ல முடியாது. நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்ரு, சரி ஒரு 500 மீட்டர்னு வச்சுக்கிறீங்களே, அவ்வளோதான் இருக்கும். இங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனா அந்தளவுக்குலாம் சேஃப்டி இல்லாமலாம் இல்லை, பாதுகாப்பு நிறைஞ்சது தான். என்ன பாம்பு அப்பப்போ வரும். ஆமாம், அங்கிட்டலாம் லைட் வெளிச்சம் தெரியுதா? ஆமாம், அங்கிட்டிருந்து நான் இப்போ இங்கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் தொலை, ரொம்ப தொலைலேருந்து வந்துருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது லைட் வெளிச்சம். நான் இப்போ டார்ச் லைட்டையும் வச்சுருக்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். போயிட்டுருக்குறேங்க. பாதைலாம் நல்லா தான் இருக்குது, பாதை நல்லா இருக்குது. ஆமாம், இது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப காடு நிறைஞ்ச பகுதி அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவு காடு. ஆமாம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த ஜெபத்தை கேளுங்க ஃபஸ்ட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, எங்களுடைய பலகீனமான நேரத்தில் எங்களை பலப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
அப்பா ஆண்டவரே, பாவத்து நிமித்தமாய் ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் உம்முடைய வார்த்தை கோபமாக எங்கள் மீது விழுந்து ஆண்டவரே சாபமாக்கப்பட்ட எல்லா சாபமும் நீங்கி போகட்டும் அப்பா. எங்கள் நிமித்தமாய் சபிக்கப்பட்ட இந்த பூமியானது ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவினுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவினுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, எங்களுடைய சாபத்தை நீக்குங்க, எங்களுடைய சாபத்தை நீக்குங்க ராஜா. எங்களை நேசிக்கிறவரே அப்பா ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதான எத்தனையோ குடும்பங்கள் ராஜா, அத்தனை குடும்பங்களும் அப்பா சாபத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்பா. அப்பா, சாபக்கட்டுகள் நீங்கட்டும் ராஜா. என் தேவனே, எங்களை படைத்தவரே, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே, பூமியை உண்டாக்கி அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகே எங்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அதற்கு பிறகே எங்களை உண்டாக்கினீர் ராஜா. ஆனால் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் அப்பா நீர் உண்டாக்கின காரியங்களை அப்பா நாங்கள் பயன்படுத்தாமல் எங்களுடைய ஆசை நோக்கங்களுக்காக ஓடி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னைக்கு நொந்து போய் இருக்கிற ராஜா. சபிக்கப்பட்ட நிலையா எங்களுடைய நிலை இருக்கு அப்பா. வருத்தத்தோடு அதன் பலனை நாங்கள் புசித்தவர்களா இருக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சாபங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும் அப்பா. அப்பா, எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய கணவனார் குடிக்கிறார் என்றதான செய்தியை கேள்விப்பட்டிருக்கிற ராஜா. அத்தனை பேரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அத்தனை ஆண்டவரே பெண்களுடைய தாய்மார்களுடைய குடிக்கிறதான கணவன்மார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர கிருபை செய்யுங்க ராஜா. அவர்களை அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்கிற பாவத்திலிருந்து மீண்டு வர கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே திருமணம் ஆகாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் திருமணமாக கர்த்தாவே நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. சாபத்திலிருந்து விடுதலையாக்க போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, குடும்பம் சின்ன பின்னமாய் சீர்குலைந்து இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சாபத்தை நீக்குங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனிதனை ஆட்கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய ஆண்டவரே செயல்பாடுகள் நீங்கி போகட்டும் என் தேவனாகிய கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட போவதில்லை அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, எங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசா தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து பிறகு தவித்தான் அப்பா. அந்த நிலைமை போலதான் ஆண்டவர் எங்களுடைய நிலைமையும். ஆனால் நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சாபம் நீங்கட்டும், எங்களுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் கோபமானீராப்பா, உங்களை நாங்கள் கோபப்படுத்தணும். ஆண்டவரே, எங்கள் மீது வைத்ததான கோபம் தணிந்து போகட்டும். நீர் அன்பா இருக்கிறீர் ராஜா. அப்பா, உம்முடைய அன்பு எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய அன்பு ஆளுகை செய்யட்டும். ஒரு விசை மாத்திரம் எங்களை மன்னியும் அப்பா, ஒரு விசை மாத்திரம் எங்களை மன்னியும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சாபம் நீங்கட்டும் அப்பா. நாங்கள் இன்னும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிட நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வியாதிகள்லையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய்பாய்ப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி போக கர்த்தாவே உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க ராஜா. சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நீர் இந்த இடத்துக்கு வர வைத்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க ஆவியானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அனலாய் இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. சாபக்கட்டிலிருந்து ஒவ்வொரு மக்களை விடுதலை பண்ண போறதுக்காக நன்றி அப்பா. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆளும் தலைவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் சரியாய் பாதுகாத்துக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஈரான்லையும் ஆண்டவரே இஸ்ரவேல்லையும் ஆண்டவரே அமெரிக்காலையும் ஆண்டவரே யுத்தம் நடக்குது ஆண்டவரே. இது 3ஆம் உலகப் போர் வந்து விடாமல் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீ பாதுகாக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஈரானில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலி வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற அறிவினமாய் செய்கிறதான அப்பா காரியங்களை நீர் மன்னித்தருளும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கிறிஸ்துவை கொடுத்தீர் ஆண்டவரே. சிலுவையை சுமக்கிறதான ஆண்டவரே பக்குவங்களை ஆண்டவரே யூதர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ராஜா. அப்பா கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அன்பாய் நேசிக்க நீங்க கிருபை செய்ய போறக்கா நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமெரிக்காவுடைய கருத்துல கொடுக்கிறோம். ஆணவத்தில் ஆடுறதான அவர்களுடைய திமிர் எல்லாம் ஒடுங்கி ஆண்டவரே மக்கள் மீது கரிசனை வர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் அப்பா, இரக்கம் பாராட்டும் அப்பா.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த உலக போரில் இருந்தும் அப்பா எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் சாபக்கட்டில் இருக்கிறாங்க ராஜா. அத்தனை பேருடைய சாபமும் நீக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா, கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் நடந்தவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் பெற்றுக்கொண்டு எல்லோரும் செழிப்பாய் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லோருக்கும் ஆண்டவரே தேவையான உணவுப் பொருட்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களும் நிறைவேற நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட எல்லா மக்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்படியாக இந்த ஜெபத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னுண்ணி ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் என்றென்றும் இதை கேட்கிறதான எல்லா பிள்ளைகளுடைய வீட்டில் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் தருகிற சமாதானத்தையும் அன்பையும் அனைவரும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.